கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க गाइस. இங்க பாருங்க गाइस. गाइस இதுல ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ரூல்ஸ்ல பண்ணனும். இந்த பாருங்க गाइस. இங்க பாருங்க. இல்லாடி ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னமாங்க गाइस இது வந்து 120 கார்ட்ஸ் இருக்குமா இல்ல 100 கார்ட்ஸ் இருக்குமா? இது என்ன கேம்னா வந்து இது வந்து டைமர் நம்ம இது வந்து एक्चुअली இது வந்து இப்படி இப்போ நான் வந்து இப்போ இவ இருக்கான். நான் வந்து இவனை காமிக்கிறேன். இந்த டைமரை இப்படி செட் பண்ணிட்டு இது வந்து 1 மினிட் டைமரு. எத்தனை மினிட்ஸ்க்குள்ளே அவங்க வந்து மொத்த கார்டையும் கரெக்டாக பண்ணுறாங்களோ அவங்க தான். இவனை அப்படி காமிச்சேன். ஆப்பிள் ஃபிஷ் இந்த மாதிரி யார் சீக்கிரமாக அந்த சொல்கிறாங்களோ மொத்த கார்டையும் சீக்கிரமாக ஒரே गाइस யாரும் ஹெல்ப் பண்ண கூடாது அதில். இப்போ நான் ஹெல்ப் பண்ணல அதுதான் தப்பு. அதே மாதிரி இப்போ நாளைக்கு ஒரு வீடியோ போடுறோம். அது நாங்க வெயிட் பண்ணுடா. இது மட்டும் அன்பாக்ஸ் பண்ணல சார். இதுல வந்து 120 கார்ட்ஸ் இருக்கு. இது எப்படின்னா இப்போ அந்த டைஸ் அப்படி உருட்டி விட்டோடனே இப்போ இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் இதில் 2 கலரில் ஏதாவது வந்துன்னா வீக்கெண்ட்ஸ். ஒருவேளை க்ரீன் யார்கிட்ட இப்போ சப்போஸ் க்ரீன் இருந்துச்சுன்னா அவங்க தான் போடணும். அடுத்து அவங்க வந்து சப்போஸ் இப்போ கௌஷிக்கு க்ரீன் இருக்குன்னா இப்போ நான் க்ரீனை போட்டேன்னா அவன் ஒரு கார்டு கீழே வச்சு இப்போ அதை போட்டு இதில் ரெட்டு விழுந்துருக்குன்னா இதை ரெட்டு யார் இருக்காங்களோ அவங்க ஒரு கார்டை வச்சு அவங்க உருட்டி விடணும். அதில் யார் இருக்காங்களோ அப்படி தான் வேணும். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை சப்போஸ் இந்த க்ரீன் வந்து இவன் வந்து மொத்த கார்டையும் போட்டுட்டு ஜெயிச்சிட்டானா லாஸ்ட்டாக டைஸை உருட்டிட்டு போகணும். ஒருவேளை திருப்பியும் அவனோட க்ரீன் கலரே விழுந்துச்சுன்னா அவன் திருப்பி போடணும். அந்த டைமில் கூட ஒயிட்டும் பிளாக் போடணும்னா கூட நீ போடணும். அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக உருட்டி விட முதல்ல க்ரீன் போட்டாங்கன்னா திருப்பி அவங்களும் போடணும். இப்போ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறோம். அடுத்த பார்ட்டில் வந்து விளையாடுறோம்.